ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். 2 டேஸாக நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு ட்ராவல் பண்ணி போக போகிறோம். அதோட vlog தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குனீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மார்னிங் ஒரு 6 o'clock கிட்டே இருந்துச்சு, கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. நான் வேர் பண்ணிக்கிற ட்ரெஸ் வந்து என்னோடய ஓல்ட் சாரீலேருந்து இந்த மாதிரி கவுனை அம்மா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி வேர் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கும் இதே மாதிரி சேம் காஸ்டியூம் இருந்துச்சு. ஆனால் அவள் போட மாட்டேன்ட்டா. ஸோ அதனால் அவளுக்கு வேறு ட்ரெஸ் போட்டு கிளப்பி விட்டாச்சு. ஒரு 7 o'clock கிட்ட கார் வந்துருச்சு. அப்படியே கிளம்பி போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஹோட்டல்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஒரு 10 o'clock கிட்ட நெல்லை வந்து ரீச் ஆனோடனே அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து திருச்செந்தூர் போகிறதான் பிளான். அங்கே போய் சாமி கும்பிட்டு 1 day ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எங்கள் கோயில் போகிறோம். ஆஃப்டர்நூன் கிட்ட தரிசனத்துக்காக போயிருந்தோம். ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு, ஜாலியாக போய்க்கிருந்தோம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க, மொபைல் ஃபோன் உள்ள அலோடு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து லாக்கரில் வச்சுருங்க சொல்லிட்டாங்க. ஸோ லாக்கர் வைக்கலான்னு போனால் அங்கே பெரிய க்யூவே இருந்துச்சு. டேரெக்டாக போய் ரூமில் வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா எந்த வீடியோவுமே ஷூட் பண்ண முடியல. தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து டேரெக்டாக ரூமுக்கு வந்துட்டோம். லஞ்சு சாப்பிட்டு ஒரு ஈவினிங் போல் பீச் சைட் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிருந்தோம். அப்போ தங்கத்தேர் வந்துச்சு. சாமியை நல்லா பார்த்துட்டு ஒரு 2 hours கிட்ட அந்த மணல்லே உட்காந்துருந்தோம். பாப்பா தண்ணியில் விளையாடுவான்னு நினச்சா மேடம் இங்கேயும் போகவே இல்லை, ரொம்ப பயந்தாங்க. அந்த மண்ணிலையாச்சும் விளையாடுவான்னு பார்த்தா அதுலேயும் காலில் வைக்கவே மாட்டேங்க, ஷூவை கழட்டவே இல்லை. அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அங்கேருந்து நைட் போல் கிளம்பிட்டோம். டின்னர் வந்து இந்த ஹோட்டல் மணியா இருங்கிற இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு காலையில் ரூமையும் வெக்கேட் பண்ணிவிட்டு எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எங்களோட குலதெய்வ கோயில் வந்து மேலே புதுக்குடியில் இருக்க அரிஞ்சனை காத்த அய்யனார் கோயில் தான். இங்கே 10 நாளுமே திருவிழா நடக்கும். 10வது நாள் பங்குனி உத்திரத்தோட தான் ஃபங்க்ஷன் வந்து முடியும். எப்பயுமே பங்குனி உத்திரத்துக்கு தான் போவாங்க. பட் இந்த டைம் கொஞ்சம் மாற்றி போகலான்னு சொல்லிட்டு 6ஆம் திருவிழாக்கு வந்து வந்திருந்தோம். ட்ராவல் பண்ணி வந்ததில் பாப்பா தூங்கிட்டா. ஸோ அத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் அப்படியே நிறைய ஷாப்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே வரலான்னு சொல்லிட்டு வந்து ஒரு இளநீ சாப்பிட்டுட்டு அந்த டயத்தில் எந்த ஷாப்புமே மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணலை. இந்த டாய் ஷாப் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே திரும்ப வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு குளம் இருக்கும், அதில் நிறைய மீன்லாம் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பா முழிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவளை போய் பார்க்க போயிட்டோம். பாப்பாவை முடிச்சு கூப்பிட்டு வந்தோடனே அப்படியே பொரி வாங்கிட்டு வந்து அவளை வந்து பொரி போட சொல்லிட்டு வந்திருந்தோம். அவள் ஃபிஷ்ஷை பார்க்கவே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. நானும் அவளும் போட்டி போட்டு பொரியை காலி பண்ணிட்டோம். ஃபிஷ் எல்லாமே நல்லா சாப்பிட்டுச்சு. அன்னைக்கு டேவோட ஸ்பெஷல் என்னென்னா 6ஆம் திருவிழா அன்னைக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. ஈவினிங் வந்து விளக்கு பூஜை வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் டைரெக்டாக போய் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் குத்து விளக்கு பூஜை வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. அதெல்லாம் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. பூஜை முடிக்கிறதுக்கே ஒரு 7 o'clock ஆச்சு. ஸோ அதனால் பூஜை முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து கோயிலேருந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு கோயிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரிட்டர்ன் வரும்போது குறும்பூரில் ஸ்நாக்ஸ் அப்புறம் காளான் காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே டைரெக்டாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற வீடியோஸையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.